going to be your inseam. And in the side it's called as outseam. And this is the back part. And இது வந்து என்னோட front part. அதாவது crotchக்கு உள் பக்கம் வரது வந்து inseam. ஓகே, இப்போ இந்த inseam எல்லாம் கரெக்டா இருக்கான்னு நம்ம மெஷர் பண்ண போறோம். நம்மளோட front part எடுத்துக்கங்க. இதுல நம்ம இந்த inseam இப்படி மெஷர் பண்றோம். இத மெஷர் பண்ணனா it comes around 29 for my front part. இப்போ அதே 29 நமக்கு பேக்குக்கு இருக்கணும். சோ அப்ப என்ன பண்றோம்? திரும்பி take your tape from this point, measure your inseam. மெஷர் பண்ணனா எனக்கு எவ்வளவு வருது? 29.5 வருது inseam. So your 0.5 is excess. அந்த excess 0.5 இந்த crotchல ஒரு half an inch கம்மி பண்ணி இத further கொஞ்சம் downல curve பண்ணணும். இத கண்டிப்பா அட்ரஸ் பண்ணணும். இது பண்ணலனா என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட் கட் பேண்ட் தைக்கும்போது சோ ஒருவேளை இந்த half an inch நீங்க அட்ரஸ் பண்ணலனா உங்களுக்கு அந்த uneveness அங்க வரும். அதே மாதிரி அவுட் சீம் நம்ம மெஷர் பண்ணலாம். இப்போ அவுட் சீம் பண்ணும்போது இங்க இருந்து I'm going to start measure. இப்படியே மெஷர் பண்ணி கீழ இருந்து வந்தனா it comes around 39. இப்போ என்னோட பேக் பார்ட்டோட அவுட் சீம் எடுக்கிறேன். பேக் பார்ட்டோட அவுட் சீம் எலாஸ்டிக் கொடுத்தோம் இல்லையா, அந்த எலாஸ்டிக் பாயிண்ட்ல இருந்து நம்ம மெஷர் பண்றோம். So from the elastic point it going to measure கரெக்ட்டா தான் வந்துருச்சு. So our out seam is correct. 39 கரெக்ட்டா இருக்கு. சப்போஸ் நமக்கு அவுட் சீம் அதிகமா வந்தா கூட இதுல ஒரு half an inch கம்மி பண்ணி இத லைட்டா இப்படி டேப்பர் பண்ணி கீழே கொண்டு வரணும். ஓகேவா? எப்பவுமே பேக் பார்ட்ல தான் இன்க்ரீஸ்டா இருக்கும். எவ்வளவு தூரம் இன்க்ரீஸா இருந்ததோ அதை அட்ரஸ் பண்ணாம நீங்க பேண்ட் தைக்கும்போது அந்த பேண்ட் கம்பல்சரி உங்களுக்கு வந்து டவுன்ல வந்து அப் அண்ட் டவுன் வரும். அந்த அப் அண்ட் டவுன் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு இடத்த கட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அது ஏதாவது இடத்த நீங்க கட் பண்ணீங்கன்னா பேண்ட் திருப்பி அந்த இடம் தூக்க ஆரம்பிக்கும். ஸோ எக்ஸாக்டா யூ கோயிங் டு கட் இன்டு half an inch ஆஃப் சீம் அலவன்ஸ். இப்படியே மேல போறோம். கிராட்ச் கொடுத்தீங்களா? உங்களுக்கும் வீட்டில் உங்கள் இடத்துல இருந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு லைவ் ஆன்லைன் கிளாஸில் கனெக்ட் ஆகணும்னு நினச்சாலும் சரி, ஸோ உங்களுக்கு கிடைக்க ஃப்ரீ டைமை ஒரு ப்ரொடக்டிவான விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணி அது மூலமாக நாலேஜ் கெயின் பண்ணி உங்களால் வீட்டில் இருந்து ஏர்ன் பண்ண முடியும். இதை பற்றி ஃபர்தர் டீட்டெயிலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னோடய லைவ் கிளாஸை நீங்களும் உங்கள் வீட்டில் இருந்தே ஜாயின் பண்ணலாம்.